உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து முதல்ல தாவேகா தரப்புல ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் கோரினது வந்து இந்த எஸ்ஐடியை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரு உச்சநீதிமன்றமே ஒரு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கணும், அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா சொல்லலாம். இன்னொரு புறம் பாதிப்படைந்த குடும்பங்கள் உண்மையிலே பாதிப்படையலைன்றது பின்னாடி வந்து ஊடகங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய கோரிக்கை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது, அதையும் வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சிபிஐ விசாரணையை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குழுவை வந்து உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கு. அதில் அஜய் ரஸ்தோகி என்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அதுக்கு தலைமை தாங்குவார். 2 ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர் எடுத்துக்கலாம். அந்த 2 பேருமே தமிழ்நாடு கேடராக வந்து இருக்கணும். ஆனால் தமிழ்நாடை நேட்டிவாக கொண்டவங்களாக இருக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த குழுவுக்கு மாதம் மாதம் சிபிஐ வந்து தன்னுடைய புலன் விசாரணை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அதை இந்த குழு வந்து மானிட்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ மானிட்டர் பண்ணுற குழுவுக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன அதிகாரம் இருக்குது? சிபிஐ வந்து ஒரு தனி சுயேட்சையான அமைப்பு, அவங்க வந்து விசாரிப்பாங்க. அவங்க ஏன் இவங்கள்ட்ட வந்து சொல்லணும்? இவங்க ரிப்போர்ட் தான் கொடுக்கணுமா, இல்லை இந்த குழு வந்து அந்த அதிகாரங்கள் கொண்டிருக்கிறதா அப்படின்றது இதில் தெளிவுபடுத்தப்படல. ஆமாம், சட்டப்படி பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இது ஒன்று சொல்லியிருக்காங்க.